ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடமும் மருத்துவம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அந்த நோய் எத்தகையதாக இருக்கும், அந்த நோய்க்கான உணவு முறை என்ன, அந்த நோய்க்கான மருத்துவ முறை என்ன, நோய்க்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொன்றாக கொடுத்தவர்கள். அதில் இன்று காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அந்த தனுசு ராசிக்கு உரிய உடல் உறுப்புகள், அது சார்ந்த நோய்கள், அது சார்ந்த பரிகாரங்கள், அது சார்ந்த உணவு முறைகள், அது சார்ந்த மருத்துவ முறைகள் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்ப்போம். இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவின் முதல் வீடு, தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இது 3வது தர்ம வீடு, அதாவது நெருப்பு வீடு. இதில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுவோம் என்றால் இதில் வெப்பம் சார்ந்த வியாதிகள் அதிகமாக இருக்கிறது, அல்லது வெப்பமான உணவுகள் சார்ந்த விஷயத்தில் அதிகம் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. இது குருவினுடைய ஆதிக்கத்தோடு மூல நட்சத்திரம் இதில் உள்ளது. அடுத்து பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இதில் உள்ளது. அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் இதில் உள்ளது. ஆக மூல நட்சத்திரம் தரும் வியாதிகள் என்று பார்க்கும் பொழுது உடலில் உள்ள தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள், மெல்லிய நுண்ணிய நரம்புகள் சம்பந்தப்பட்டது, இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த கேது அடையாளம் காட்டும். இந்த பூராடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் உயிரணுக்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது மற்றும் கட்டிகள் சம்பந்தப்பட்டது மற்றும் உடைதல், வீங்குதல் போன்ற தொந்தரவுகளை அடையாளம் காட்டக்கூடியது. அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் இருக்கிறது. இது வெப்பத்தால் அல்லது வெப்பம் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகளால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளையும் அல்லது தொற்று வியாதிகளையும் மற்றும் கட்டிகள் சம்பந்தப்பட்டது அல்லது நீர் கோர்வைகள் சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த சூரியனுடைய நட்சத்திரம் தருகிறது. அதாவது ஒரு நோயிலிருந்து அந்த நோயினுடைய கழிவுகள் படும் இடத்தில் மற்றும் ஒரு இடத்தில் நோய்கள் உருவாவதற்குரிய நோய்களை அதிகமாக அடையாளம் காட்டக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய வியாதி என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இது தனுசு ராசி அடையாளம் காட்டக்கூடிய உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது இடுப்பு, தொடை எலும்புகள், நரம்பு மண்டலங்கள், காதுகள், மறதி, வாய்வு, மனம், குதிகால் வலி, சர்க்கரை, பாலியல் உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கல்லீரல்களுடைய செயல்பாடுகள், தமனியினுடைய இரத்த தமனியில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க மாறுபாடுகள், இதயத்தின் படபடப்பால் ஏற்படும் அதிர்ச்சி, படபடப்பான இருதயம், சிறுநீர் உறுப்புகளில் ஏற்படும் அரிப்புகள் போன்றவற்றை சுட்டி காட்டுகிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு இது முழுமையாக
தனுசு ராசி எடுத்துக்கொள்கிறது. ஆக இது சார்ந்த நரம்பு மண்டலங்கள் பாதிப்பை தருகிறது. இது இல்லாமல் காது மடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் குருவினுடைய தனுசு ராசியில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது சார்ந்த காதுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை, நெருக்கடிகளை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் குருவும் சந்திரனும் சேர்ந்து விட்டால் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு சந்திரன், அந்த 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு, இவர்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறது. இது இல்லாமல் காதில் நீர் வடிதல், காது கேளாமல் போவது, காதில் சீல் போல் வடிதல், காதில் ஏற்படக்கூடிய கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. இது இல்லாமல் பூராட நட்சத்திரம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் பாதிக்கப்படும் பொழுது, அல்லது பூராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது 6ஆம் இடத்துக்குரிய சம்பந்தம் ஏற்படும் பொழுது சர்க்கரை நோய், பாலியல் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. இது இல்லாமல் கல்லீரல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், இரத்த தமனிகள் சம்பந்தப்பட்ட ஏற்ற இறக்கங்களையும், இதயத்தினுடைய தானாக இயங்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் முக்கியத்துவம் கொண்டது தலையும் மூளையும் மற்றும் இதயமும் கல்லீரலும், அது மட்டும் இல்லாமல் நுரையீரலும், இது இல்லாமல் சிறுநீரகம், அனிச்சை செயல்களால் இயங்கக்கூடிய தன்மையுள்ள உறுப்புகள், இதில் பாதிப்புகள் ஏற்படுவது தனுசு ராசி ஒரு காரணகர்த்தாவாக அமைகிறது, அல்லது இதனுடைய பாதிப்புகள் தனுசு ராசியின் மூலம் வெளிப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள் இத்தனையும் இருக்கும் பொழுது இதனுடைய பலம், பலகீனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது என்று பார்க்கும் பொழுது என்ன ஏலம் போட்டு போ. இதில் ஏற்படும் நோய்களுக்கு முதல் உணவாக கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகள், அதாவது துவர்ப்பு தன்மையுள்ள மற்றும் இனிப்பு அளவாக கொண்டுள்ள உணவுகள் இதுக்கு சிறப்பமாக அமைகிறது. இது இல்லாமல் தேங்காய் சம்பந்தப்பட்ட உணவுகள், வெண்ணெய், நெய், பால், மோர் அனைத்தையும் இவர்கள் அதீத ஈடுபாட்டோடு விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஆக இதுவும் இவர்களுக்கு உதவிகரமாக அமைகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இதற்கான தெய்வ பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது நெருப்பு தத்துவம் கொண்ட திருவண்ணாமலை, காற்று தத்துவம் கொண்ட காளகஸ்தி, இது இல்லாமல் ஹோமங்கள் செய்யக்கூடிய இடங்கள், ஹோம பூஜைகள் நடக்கக்கூடிய, மந்திர உச்சாரணங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது என்பது மிகச்சிறந்த நிவாரணியாக நடைமுறை அனுபவத்தில் பார்க்கப்படுகிறது. இது இல்லாமல் உடலில் உள்ள உள்ளு உறுப்புகளினுடைய தன்மையை வேகமாக குணம் பெற முத்திரை வடிவத்தில் பார்க்கும் பொழுது பிராண முத்திரையும் பிருத்திவி முத்திரையும் நடைமுறையில் நல்ல பயன்களை தந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்கணத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அவர்களுக்கு உணவில் அதீத கவனம் செலுத்தினால் போதுமானது. நோய்கள் என்பது இயல்பாகவே இவர்களுக்கு குறைவாக வருகிறது. அப்படி வந்தால் இவர்கள் பலமான வைத்திய முறைக்கு உட்படுகிறார்கள். குறிப்பாக விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவர்கள் நடைமுறையில் அதிகமாக ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது நடக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களினுடைய தன்மையோடு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விபத்துக்களோ அல்லது காயங்களோ அல்லது புண்களோ அல்லது கட்டிகளோ ஏற்பட்டு நோய்களை தருகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தனுசு லக்கணம், தனுசு ராசியோ 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு
இவர்கள் வைத்திய செலவில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது நடைமுறை நிறைய தெரிய வருகிறது. ஆக இவர்களுக்கு உடலை சமன்படுத்த இடகளை பெண்களை என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை சமன்படுத்தும் பட்சத்தில் 72,000 நாடி நரம்புகள் இயல்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவர்களுக்கு உடல் உள்ளிருந்து ஏற்படக்கூடிய வியாதிகள் வெகுவாக குறைகிறது அல்லது இல்லாமலே போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கும் கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த காணொளிகள். இதை அடுத்து இன்னும் மகரம், கும்பம், மேனம் இந்த 3 ராசிகளையும் கடந்து அடுத்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் அல்லது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கடந்த அல்லது பாதிப்புகளை சந்தித்த ஜாதகங்களை நடைமுறையில் ஒவ்வொன்றாக அதனுடைய கிரக காரகத்துவங்களோடு எந்த கிரகம் இந்த நோயை தந்தது, எந்த கிரகம் இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை தந்தது என்பது போன்ற அனைத்து தகவலையும் ஒவ்வொன்றாக தர இருக்கிறேன். என்னோடு பின்தொடருங்கள் நண்பர்களே. இதில் ஜோதிடர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தகவல்களை சுலபமாக அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.